ஹாய் அளவால் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு யாஷா விலாகர். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நீங்க தமிழ்லயே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. என்ன விஷயம்னா, யூடியூப்ல வந்து இந்த சேனல் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் சாலரி வந்து நான் எடுத்திருக்கேன். சாரி, இது ரொம்ப லேட் அப்டேட். எதனாலனா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போதான் எனக்கு டைம் கிடைச்சது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்துட்டு யூடியூப்ல உள்ள சேலரி நான் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் வந்து இந்த சேலரி வாங்க நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன், மானிட்டேஷன் வாங்க எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய பழைய சேனல்ஸ், நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 சேனல் வச்சு நடத்திட்டு இருந்தேன். அதை பற்றி எல்லாமே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நான் சொல்றதாங்க, இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாங்க இப்போ வந்துட்டு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஏன்னா ரொம்ப பேசிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஓல்டு சேனல் எதனால நான் டெலீட் பண்ணன்ற விஷயத்த நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இந்த ஃபர்ஸ்ட் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா கோவிட் வரத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? அப்போ தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் தான் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா அப்போ நான் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருந்ததுனால நிறைய டிஷ்ஷஸ் பிஸ்னஸ் பற்றிலாம் சொல்லி அப்படியே நம்ம போனோம். ஏன்னா எனக்கு யூடியூப் பற்றி பேசிக் எதுவுமே தெரியாது, ஒன்றுமே எடிட்டிங் பண்ண தெரியாது, வீடியோ எப்படி எடுக்கணும் கூட எனக்கு தெரியாது, தம்ப்நெயில் வைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. சரி, ஏதோ ஒரு தைரியத்தில் குருட்டு இதுவாக வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி தத்தக்கா புதக்கான்னு வீடியோ போட்டேன். ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஒரு குக்கிங் ரெசிபிஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து வியூஸ் போகல. அதுக்குள்ளேயே வந்துட்டு நான் ஓப்பன் பண்ண செகண்டுக்கே வந்துட்டு கோவிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே வந்துட்டு வியூஸ்லாம் போகாமல் அப்படியே டல்லாகவே இருந்தது. சேனல்லே ரொம்ப டல்லாக இருந்தது. இப்படியே ஒரு 3 மந்த்ஸ் நானும் அடிச்சு பிடிச்சி குக்கிங் சேனலில் நிறைய வீடியோஸ், கிட்டத்தட்ட ஒரு 150 வீடியோஸ் வந்து போட்டுட்டேன். அதில் எனக்கு தெரியாமல் அப்படியே என் பொண்ணை வச்சு எடிட்டிங் பண்ணி ரொம்ப போட்டு. ஏன்னா குக்கிங் சேனல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இப்போல்லாம் வந்துட்டு ஈஸி. இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னா ஈஸி. ஓகேங்களா? முன்னாடிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ, எல்லாத்தையும் எடுக்கிறது, அண்ட் தென் வந்து குக் பண்ணுறது, இப்படி வீடியோ எப்படி ஷூட் பண்ண எப்படி வரும்னு சொல்லிட்டு அப்போலாம் தெரியாமல் எடுத்ததுனால ரொம்ப ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்படிலாம் போட்டு எனக்கு வெறும் 10 வியூஸு, 5 வியூஸு, 12 வியூஸு டெய்லியும் எடுத்து அந்த ஒய்டி ஸ்டுடியோ கொஞ்சம் யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு இந்த யூடியூப் ஸ்டுடியோனா என்ன இப்படிலாம் பார்த்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே லைவ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணேன். லைவ்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே அதில் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் யூடியூப் பற்றி எடிட்டிங் பற்றிலாம் நான் கற்றுக்கிட்ட பிறகு வ்ளாக் சேனல் அப்போ நான் புரிஞ்சுட்டப்பலாம் வ்ளாக் வந்து செம்மையாக போயிட்டு இருந்தது. சரி, நம்ம டெய்லியும் ரொட்டீனாக, ஏன்னா அதுக்கப்புறம் ஷாப்லாம் வந்து கொஞ்சம் க்ளோஸில் இருந்தது. உங்களுக்கே தெரியும், லாக்டவுன் டைம்ன்றதுனால ஷாப் எல்லாமே க்ளோஸில் இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் ஸ்விக்கி ஆர்டர்ஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் எல்லாருக்குமே ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. சரி, அந்த ஐடியாவில் என்ன பண்ணேன், மாம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் வ்ளாக் சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் ப்ராப்பராக. ஏன்னா குக்கிங் சேனல் என்னன்னா ப்ராப்பராகவே இல்லாத மாதிரி இருக்க, ஸ்லோவாக வாட்ச் ஹவர்ஸ் ஏறுதுன்னு சொல்லிட்டு வ்ளாக் சேனல். ஏன்னா பிளான்ட்ஸ்லாம் நான் நிறைய செடிங்க எக்கச்சக்கமாக நான் வந்து வீட்டில் வளர்த்துட்டு இருந்தேன். டெய்லி கிளீனிங் அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். அந்த சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, அது வந்து கொஞ்சம் நல்லாவே கை கொடுத்தது. எடுத்தோடனே ஒரு 50 வியூஸு அந்த மாதிரி அப்படியே க்ரோத் ஆகி ஒரு 5 மந்த்ஸ்க்குள்ளே கரெக்டாக ஒரு சேனலை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா நாங்கள் அதிகமாக வந்துட்டு வாக்கிங்லாம் போகிற வீடியோஸ், ஏன்னா அப்போல்லாம் ஊரே அடங்கி இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் விவசாய பூமி, அதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து போடவே கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் லைஃப் நம்ம வர ரெவ்யூ வீடியோஸ், மிக்சி நியூ போஷ் கம்பெனி இது போட்டேன். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டேங்க. சரியா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ராமேஸ்வரம் போன வீடியோ, அது ராமேஸ்வரத்தில் இல்லாத பிளேஸ், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டேன். நிறைய வீடியோஸ் போடும்போது நல்லாவே எனக்கு ரீச் ஆச்சு. யாராவது நியூ சேனல் ஓப்பன் பண்ணால் வ்ளாக் தாராளமாக நீங்கள் வ்ளாக் சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். டெய்லியும் அடிக்கடிக்கு வெளியே போகிறவங்களா இருந்தால் தெரியாத விஷயத்த மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகும். சீக்கிரமாகவும் அந்த சேனலில் நான் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டேன். எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு எனக்கு அங்கேயும் மானிட்டேஷன் வாங்க. மானிட்டேஷனும் அங்கேயும் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ரொம்பலாம் போட்டதுக்கு இல்லை, மந்த்லி 1 டைம் தான் நான் லைவ் போடுவேன். வீடியோஸ்லேயும் வந்துட்டு நான் வாட்ச் ஹவர்ஸை கெயின் பண்ணிட்டேன். ஏர்னிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் ஏர்னிங் எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஆச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட் மந்த் ஏர்னிங் எடுத்தது வந்து மாம் பிரின்சஸ் வ்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு $100 வந்து நான் ரீச் பண்ண பிறகு அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரிலாம் நான் வீடியோவே போடலை. அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் வந்து ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு அப்படியே 50 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேங்க. ஒரு 30 வரைக்கும் எடுத்தேன். அப்புறம் குக்கிங் சேனலும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் க்ரோத் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த சேனலுக்கும் அந்த சேனலும் இது பண்ணி அதுவும் கொஞ்சம் க்ரோத் ஆக ஆரம்பிச்சது.
குக்கிங் சேனல் வந்து வீக்லி ஒரு 3 டைம்ஸாக வீடியோ போவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் கிடையாது, ஷார்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ டிக்டாக் வந்து கொஞ்சம் நல்லா அப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டிக்டாக்லாம் போன உடனே வந்துட்டு ஷார்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த ஷார்ட்ஸோடைய வேல்யூலாம் எனக்கு தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, நடிக்கலாம் எனக்கு சுத்தமாக இப்போ ஏன் ஏதோ ஒன்றுமே தெரியாது, ஏதோ ஒன்று தான் குப்பை மாதிரி போட்டுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதனால வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் எல்லாம் கேர் பண்ணல. இதுவே நல்லா போயிட்டு இருந்தது, அழகாக போயிட்டு இருந்தது. வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவேன். தம்ப்நெயில்லாம் அப்படிலாம் செட் பண்ண மாட்டேங்க, ஏதோ ஒரு நார்மலாக ஒரு தம்ப்நெயில் செட் பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க, சூப்பராகவே சேனல் போயிட்டு இருந்தது. நிறைய யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ், அப்ராட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கிடைச்சாங்க, நல்லாவே க்ரோத் ஆகிட்டு இருந்தது. அதுக்குள்ளே என் ஃபேமிலியில் ஒரு இடி விழுந்து ஒரு புயல் வந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துடுச்சு. அது நடந்ததுனால டோட்டலாக அப்பத்துலேருந்து நான் டவுன் ஆனவ தான். பிஸ்னஸும் டோட்டலாகவே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், பிஸ்னஸும் பண்ணலை. அண்ட் தென் வந்துட்டு என்ன சொல்கிறது, யூடியூப்பும் வந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், யாருமே ரிலேஷன்ஸ் யாருமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சேனலில் நிறைய அந்த மாதிரி தான் நான் வீடியோஸ் போட்டிருந்தேன் ப்ளாக் சேனலில். அதனால கோவத்தில் என்ன பண்ணிட்டேன், டோட்டலாக எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிவிட்டு சேனலே வேணான்ட்டுன்னு குக்கிங் சேனலும் அந்த இந்த சேனலும் வந்துட்டு தொலைச்சிட்டேங்க. ஆனால் இன்னைக்கு நான் யோசனை பண்ணுறேன், என்ன முட்டாள்தானே வேலை பண்ண, ஒரு சேனல் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அது அசால்ட்டாக வந்து இன்னைக்கு இந்த சேனல் வச்சு நான் ரன் பண்ணும்போது தான் எனக்கு அதோட பெயின் என்னன்னு தெரியுது. கடவுள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக அழகாக ஒரு வே வந்து ஃபஸ்ட்டு காட்டுவாங்க, அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தாமல் முட்டாள் மாதிரி அந்த கோவத்தால் யார் மேலேயே இருக்கிற கோவத்தை வந்துட்டு அந்த சேனல் வேணா அதெல்லாம் நான் வந்து ப்ரைவேட்ல இப்போ நான் போட்ட மாதிரி நிறைய வீடியோஸ் நான் இப்போ ப்ரைவேட்டில் போட்ட மாதிரி அந்த சேனல்லே நான் ப்ரைவேட்டில் போட்டிருக்கலாம். அதுதான் எனக்கு அவ்வளோவா சரியாக இது இல்லாததுனால, டிப்ரெஷனில் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சேனல்லே தொலைச்சிட்ட பிறகு தான் ரொம்ப திருப்பி அகைன் என்னடா பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் வீட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு திருப்பி அகைன் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏதோ என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்படியே போகிற போக்கிலே போகலான்னு சொல்லிட்டு அதையே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பயும் வந்துட்டு எனக்கு அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளுக்குன்னு ஏதோ சின்ன டேலண்ட் இருக்குது, அதை வந்து நம்ம வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் இருந்தது. சரி அகெயின் வந்து என்ன பண்ணேன், ஓகே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜூலை மந்த்து தான் வந்துட்டு 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஜூலை மந்த் வந்து ஓப்பன் பண்ணேன். 2023 ஓப்பன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆமாம் 2023 ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவே வீட்டில் ஆடி மாதம் கூழ் ஊற்றுற இதுதான் வீடியோலாம், பூஜைலாம் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ உங்களுக்கே தெரியும், ரொம்ப பக்திமானா நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். நல்ல கண்டென்ட் போட ஆரம்பித்தேன். நல்ல வியூஸ் போயிட்டே இருந்தது. என்னுடைய ராசியா என்னன்னு தெரியல, ஒரு சேனல் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக கொண்டு போகணும். நான் கரெக்டாக கொண்டு போயிட்டே இருக்கும்போது திருப்பியும் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு வந்துட்டு உடம்பு சரியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, எங்கள் மாமா தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி திருப்பி அந்த விஷயமா நான் பார்க்க போனதுனால திருப்பி யூடியூப் அப்படியே ஸ்டாப் பண்ணேன், க்ளவுட் கிச்சன் ஸ்டாப் பண்ணேன், எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்க, ரீச் ஆகுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்குறவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி எடுத்து வைக்கும் போது சரிஞ்சு அப்படியே டவுன் ஆகுறீங்கன்றதை வந்து ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு எப்பவுமே அப்படி தாங்க ஆகுது. ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்து கொளத்தூரில் இருக்கும்போதும் கடை வச்சுருக்கும் போதும் அது அப்படியே க்ரோத் ஆகி வரும்போது அங்கேயும் ஒரு விஷயத்தால சரிஞ்சிட்டேன். திருப்பி அகைன் வந்துட்டு எதுவும் பிஸ்னஸ் பண்ணால் கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு பார்த்தா, ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண மைண்ட் வந்து அப்படி சும்மா இருக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அகைன் திருப்பியும் நம்ம கடை போடணும்னு சொல்லிட்டு கடையை போட்டு சூப்பராக பிக்கப் பண்ணி வெல்டெக்கில் செம்மையாக போயிட்டு இருந்தது. 1க்கு 2 2க்கு 3ன்னு வரும்போது அது அப்படியே டோட்டலாக அது கோவிட்னால அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என் வீட்டில் நடந்த சில இன்சிடென்ட்லாம் நிறைய நடந்ததுனால டோட்டலாக அந்த ஷாப்பும் என் கை விட்டு போயிடுச்சு, சேனலும் என்கிட்ட விட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ராசி இல்லாதவளாக ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரி திருப்பி அகைன் நடிச்சாலும், ஏன்னா நான் அந்த தன்னம்பிக்கை மட்டும் நான் என்றைக்குமே விடலை. வீட்டில் இருந்துகிட்டே க்ளவுட் கிச்சன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா சூப்பராக க்ளவுட் கிச்சன் ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருந்தது. யூடியூப் சேனல் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா செம்புமலை முருகன் கோயிலுக்கு நான் போயிருக்கும்போது அந்த வீடியோ செம்மையாக ரீச் ஆச்சு. எனக்கு அதனால வாட்ச் ஹவர்ஸ் 2000 கிட்ட எனக்கு ரீச் ஆச்சு. இந்த சேனல் மினி விளாகர், ஆக்சுவலாக இந்த சேனல் நேம் வந்து மினி விளாகர். அப்புறம் தான் நான் யாஷா விளாகர்னு சொல்லிட்டு மாற்றினேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் நான் மாற்றுறேன். அப்படி இருக்கும்போது நல்ல வீடியோஸ்க்குலாம் நல்லா கை கொடுக்குது. வாட்ச் ஹவர்ஸே 16K கிட்ட மேலே போச்சு. எல்லா வீடியோவும் நல்லா போச்சு. திருப்பியும் அங்கே எனக்கு வந்து பாருங்க, ஓகே கடவுள் வந்து கண்ணு திறந்துட்டாரா சாமி, ஜெயிச்சிடும் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சேன். திருப்பி என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் வந்துட்டு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கோசரம் அதித்தியா என்ன சொல்கிறது, நான் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேங்க. ஒருத்தருக்கு முடியலன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வழி காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உண்மையாக இருக்கணும்ட்டுன்னு அவருக்கோசரம் ஹாஸ்பிட்டலில் 1 மந்த் அப்படியே போயிடுச்சிங்களா. திருப்பியும் சேனல் அப்படியே டவுன் ஆயிடுச்சு.
யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு அட்வைஸ், வீக்லி கண்டிப்பாக 3 வீடியோஸாவது போட்டுருங்க. கம்பல்சரி லைவ் எல்லாம் போடுங்க. லைவ்லாம் போட்டிங்கன்னா தான் உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட டேரெக்டாக உட்காந்து பேச முடியும். நிறைய பேர் நீங்கள் லைவ் போடுறீங்க. லைவ் எப்படி போடுறீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். நான் சில பேருக்கு தான் சொல்கிறேன், அது உங்களுடைய இஷ்டம். என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன், டேரெக்டாக பேசி போடுங்க. பேட் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வரதான் செய்யும். அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அது அவங்களுடைய விருப்பம். அவங்க பேசுகிறாங்க, பிடிக்கலையா கண்டுக்காதீங்க. அந்த கமெண்ட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் போயிட்டே இருங்க. அதே மாதிரி யாரை நம்பியோ ஸ்பேனர்ஸ் வந்து தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம இப்போ நம்மக்கிட்ட நம்ம கடலை போடணுன்ட்டு, இது வந்து ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டோடைய சேனல்லே இப்படி நடந்தது. கடலை போடணுன்ட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே வரவங்களை எல்லாரையும் தூக்கி 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 பிளாக் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதுவே உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகும். அதனால் வந்து ஸ்பேனர் வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கறதா இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களுக்கு ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து வீடியோஸ் வந்து வீக்லி வந்துட்டு மறக்காமல் ஒரு 3 டைம்ஸாவது அப்லோட் பண்ணுங்கள். ஷார்ட் வீடியோஸ் எவ்வளோ உங்களால் முடியுமோ ஷார்ட் வீடியோஸ் கான்செப்ட் பண்ணுங்கள். அது குக்கிங் வீடியோவாக இருக்கட்டும், ப்ளாக் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த ஆக்டிங் பண்ணுறீங்களா, இல்லை மோட்டிவேஷன் பண்ணுறீங்களா, எதுவாக இருந்தாலும் ஒரு உட்காந்து பேசுங்க. ஓகேங்களா? வீடியோ வந்து ரெகுலராக போட்டுருங்க. இது நீங்கள் போட்டிங்கனாவே உங்கள் சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இதுதான் நான் பண்ண மிஸ்டேக். ஸ்டார்டிங்கில் கரெக்டாக கொண்டு வந்துட்டு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் சூப்பராக அப்படியே சேனல் போயிட்டு இருந்தது. அப்படியே 2024 ஆமாம் 23ல் அப்படியே திருப்பி அகெயின் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 5 மாதம் அப்படியே போயிட்டே இருந்ததுங்க. வாட்ச் ஹவர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 1 இயர் நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னா வாட்ச் ஹவர்ஸ்லாம் வந்துட்டு எப்பயும் போல் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னடா இது, திருப்பியும் வாட்ச் ஹவர்ஸ்லாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அகெயின் என்ன பண்ணுறேன், நான் ஜூலை மாதம் சேனல் ஓப்பன் பண்ண இல்லைங்களா, ஜூலை மாதம் 1 இயர் ஆயிடுச்சுன்னு உடனே அகெயின் லைவ் போடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், 24 அப்போ வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். டார்கெட் வச்சு பண்ணணும். எனக்கு அப்போ லைவில் நான் உட்காரும் போது ஃபஸ்ட்டு டைம் பேட் கமெண்ட்ஸ்லாம் வரவே பார்த்துட்டு ஒருத்தர் 2 பேர் அப்படி வந்தாங்க. சரியான அழுதுட்டேன், பயங்கரமாக அழுதுட்டேன். அந்த பேட் கமெண்ட்ஸை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு திருப்பி அகெயின் லைவ் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்தேன். திருப்பி யோசனை பண்ணேன், ஏன் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல் க்ரோத் பண்ண வேறு வழியே இல்லைன்னா வீடியோஸ் போட்டாலும் வியூஸ் போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திருப்பி அகெயின் என்ன பண்ணேன், லைவ் போட ஸ்டார்ட் பண்ணேன். லைவ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வியூஸ் போக ஆரம்பிச்சு. அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா. ஃப்ரெண்டுன்றதோட என் தங்கை, எல்லாருக்குமே தெரியும், MSPH லவ் சூர்யா தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. அக்கா இப்படியெல்லாம் போடுங்க, நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் தைரியமாக போடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணால். அவர் சொன்ன மாதிரியே சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிப்ஸ்லாம் கொடுத்தா. அதுக்கேற்ற மாதிரி நானும் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து லைவ் போட்டது வந்து மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். மத்தியானம் வந்துட்டு 2 o'clockலேருந்து அதே வந்துட்டு ஒரு 6 o'clock வரைக்கும் லைவ் போட்டேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு விடுகதை மாதிரிலாம் கேம்ஸ் மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனேன். நீங்களாம் லைவ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்தாங்க. அதில் கிடச்சதான் என் ஃப்ரெண்டு ஷாம், அதே வெங்கட், நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கிடைச்சது தான். உண்மையாகவே அந்த டைமில் எனக்கு கிடைச்ச உறவுகள்லாம் வந்துட்டு ரொம்ப அக்ஷயா, பூபதி, ஆர்என்ஆர் யூடியூபர், ரவி பிரதர், மணி, இது மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே லைவ் போட ஆரம்பிச்சு. இது மட்டுமே போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் நம்மளுக்கு கெயின் ஆகாது, பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்கன்ட்டு என்ன பண்ணேன், 6 o'clock மேலே திருப்பி 8 o'clockலேருந்து 2 to 6, அதுக்கப்புறம் 8 to நைட் வந்து ஒரு 12 o'clock வரைக்கும் லைவ் போட ஆரம்பித்தேன். அப்போ போடும்போது இன்னும் நிறைய பேர், அந்த விடுகதைக்குன்னே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. லைவ்ன்றது ஒரு ஸ்பெஷல் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக மணி உள்ளே வந்தான். மணி உள்ளே வரவே இன்னும் அதிகமாக வந்துட்டு இந்த ட்ரெயின்லாம் விளையாடுற மாதிரி ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க லைவை. சாலிடாக ஒரு 200 பேராவது இருந்தாங்க. அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஏறிட்டு வரவே ஓகே ஒரு டார்கெட் வைப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு 2 வீக்ஸில் நம்ம வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லைவ் வந்து 24 hours மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா 8 to அடுத்த நாள் மார்னிங் 6 o'clock வரைக்கும் போட்டு வாட்ச் ஹவர்ஸையும் கெயின் பண்ணிட்டேன். எப்பாடா வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டேன். ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணாலும் நிறைய நம்மளுக்கு சில வீடியோஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது ஓகே ஆகாது. அந்த டைம்ல என் ஃப்ரெண்டு தான் எனக்கு, தங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. இன்றைக்கி அளவுக்கு என் சேனல் ஓரளவுக்கு க்ரோத்தில் நிற்கிதுன்னா அதுக்கு முழு காரணம் நீ தான். நான் உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. அண்ட் தென் வந்து அதே மாதிரி என்னுடைய MV ஸ்குவாட்ஸ் டீம், உங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க என் லைவில் வந்துட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்களாம் கிடைச்சது யாருன்னு சொல்ல போனீங்கன்னா ஷாம், வினய், பிலிப், வெங்கட், அவன் என் தம்பி.
ஓகேங்களா. வெங்கட்ல எனக்கு ஒரு பொக்கிஷன் தான் நான் சொல்ல முடியும். அண்ட் தென் வந்துட்டு கார்த்திகா சிஸ்டர், அண்ட் தென் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கரெக்டாக டக்குன்னு வந்துட்டு நிறைய பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகேங்களா. அதனால மை டியர் எம்வி ஸ்குவாட்ஸ் நீங்கள்லாம் கிடைச்சது எனக்கு ஒரு பொக்கிஷம். இதில் தான் கிடைச்சாங்க பவானி, இந்து, இவங்கெல்லாம் இதில் கிடைச்சவங்க தான் எனக்கு நல்ல உறவுகள். இந்த லைவ் மூலிமா ஒரு குடும்பமாகவே எனக்கு அமைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் லைவ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். திருப்பியும் அகைன் என்னுடைய ராசியை நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. என்னோட ராசி என்னன்னு தெரியல, அப்படியே வந்துட்டு எனக்கு டாலர்ஸும் கடன்னு வந்து $10 ஏர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் எல்லாமே டக்குன்னு பண்ணேன். டாலர்ஸும் நல்லா ரீச் ஆகிட்டே வருந்தது. திருப்பியும் அகைன் என்ன பண்ணிட்டேன், மன அழுத்தம், திருப்பியும் வீட்டில் ப்ராப்ளம்ஸ், அது இதுன்னு வந்துட்டு எனக்கு அக்டோபரில் வந்து திருப்பியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறதே தெரியல. ஆண்டவன் லொட்டையில் என் தலையெழுத்தை கிறுக்கிட்டானா என்னன்னு தெரியல. திருப்பியும் வந்துட்டு டாலர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் எனக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் என்னவோ மானிட்டேஷன் ஆனேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சேல்ரி வந்து எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து தான் நான் எடுத்தேன். மே மந்த்து தான் நான் எடுத்தேனே சேல்ரி. இவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ நாள் ஆகும். வீடியோஸ் வந்து நம்மளுக்கு நல்லா வந்துட்டு பிக்கப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் தேங்க்ஸு, அண்ட் தென் வந்து மெம்பர்ஷிப்பு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணாதான் நம்மளால வந்துட்டு கெயின் பண்ண முடியும். எனக்கு முக்கால்வாசி நீங்கள் எதில் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் வீடியோஸில் கொஞ்சம் வந்தது. மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோகுல், அண்ட் தென் வந்து சாரதி, அதுக்கப்புறம் வெங்கட்லாம் கோல்டு அந்த மாதிரிலாம் வந்து சேர்ந்தாங்க. ஷாம் எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ராஜேஷ், அவர் சொல்ல மறந்துட்டேனே, ராஜேஷும் வந்து சேர்ந்தாங்க. இந்த மாதிரி நல்ல உறவுகள்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு சூப்பர் சாட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் டக்குன்னு $100 வந்து ரீச் பண்ணேன் நான். அண்ட் தென் வந்து லாங் வீடியோஸ்க்கும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்ததுங்க. அதனால தான் சரி அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவல் வந்துட்டு இப்போ லாங் வீடியோஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் தான் நானும் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் என்னால் முடியல. பட் ஆனால் இனிமேல் வந்துட்டு ட்ரை பண்ணணும் முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா எனக்குள்ளேயே மோட்டிவேட் பண்ணிக்கிறது நானே தாங்க மோட்டிவேட் பண்ணிப்பேன். என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கே ஒரு 2 இல்லை 3 பேர் கூட சொல்லலாம். அவங்களே அதை மோட்டிவேட் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்துடுவாங்க. ரெண்டாவது செல்ஃப் மோட்டிவேட்ன்றது கம்பல்சரி இருக்கணும். நான் ஒன்றே புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை. ஒரு சிங்கிள் மாமா இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுன்றதை நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் எதிர்த்து போராடி நம்ம தேவை. இப்போ 10 ரூபாய் வேணும்னா யாரும் நம்மளுக்கு கொடுக்க போகிறது. நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் 10 ரூபாய் நம்ம சம்பாதிக்க முடியும். அதனால தான் நானும் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, எதை பற்றியும் நம்ம யோசிக்கக்கூடாது. பிஸ்னஸ் அகைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபினான்ஷியலாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வந்துட்டு அந்தளவுக்கு யாரும் ஆள் கிடையாது. நானே தான் சில விஷயங்கள் எனக்கு வந்து நான் பார்த்துக்கணும். பண்ணுறாரு சாரதி, அவர் பண்ணுறாரு. பட் அவர் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுவாருன்றது எனக்கும் தெரியாது. அப்போ எனக்கு நான் பார்த்துக்கணும். அதனால தான் வந்துட்டு அகைன் நம்ம வந்து எனக்கு இருக்கிற திறமையை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூடியூப் சேனல் அகைன் வந்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போனது. இப்போ ஷார்ட் வீடியோஸ் அது இதுன்னு நான் போட்டுட்ருக்கேன். இதுதான் என்னுடைய ஜேர்னி. ஓகே, அதான் இந்த யூடியூபோடைய ஜேர்னி. ஃபஸ்ட்டு மந்த் எனக்கு எவ்வளோ சேலரி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 9,000. இந்த மந்த் சேலரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 மாதம் நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு $9,000 $100 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அகெயின் நெக்ஸ்ட் மந்த்துக்கு திருப்பியும் நான் வந்து போகிறேன். நீங்களாம் நினச்சிருப்பீங்க நம்மளுக்கு ஒன்ஸ் நம்ம வந்துட்டு மானிட்டேஷன் ஆகிட்டோன்னா டக்குன்னு சம்பாதிக்கலான்ட்டுன்னு. கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் ஆனால் ஒன் டைம் நீங்கள் பப்ளிக் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான கண்டென்ட் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகலாம். இதுதான் என்னுடைய யூடியூப் ஜர்னி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நான் நிறைய லேடிஸ்க்கு சொல்கிறேன், மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. யாருமே இல்லை நம்மளால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு தளர விட்டுறாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூடியூப்பில் இருந்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லையா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன சொல்கிறது, பிரச்சனையை செருப்பு விடுற இடத்துல விட்டுடுங்க. வீட்டுக்குள்ளே வந்தீங்க, வீட்டு பிரச்சனை சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுங்கள். கோவப்படாதீங்க. கோவம் வருதா கும்முன்னு படுத்து தூங்கிடுங்க. அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய யூடியூப் சேலரி எவ்வளோன்றதை நான் சொல்லிட்டேன். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்ற நம்பிக்கை தான். வீடியோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் கொஞ்சம் பாருங்கள். லைவ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அகைன் நான் லைவ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அஸ்மிதா வந்து ரொம்ப லைவ் போடுங்கன்னா. ரெண்டாவது நானே யோசனை பண்ணேன், பேட் கமெண்ட்ஸ் வந்தானே எவன் என்ன சொந்தக்காரன் எவனா பேசுகிறவன் எனக்கு 10 ரூபா கொடுக்க போகிறான், கிடையவே கிடையாது. ஓகே, அதனால வந்துட்டு லைவும் அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெம்பர்ஷிப் லைவும் இருக்குது. இன்றைக்கி நைட் வந்து பிளாட்டினம் லைவ் கண்டிப்பாக போடுவேன். நேற்று நைட் சில ப்ராப்ளத்தால் என்னால் போட முடியல. அதனால இன்றைக்கி நைட் நான் போடலான்னு இருக்கேன். மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் ஆனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.